வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 11வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், அண்டர் டேஷ் ஈச் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டேக்கன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆன் net sales. A. Comparative income statement. B. Comparative balance sheet. C. Common size balance sheet. D. Common size income statement. சேல்ஸுங்கிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். அதனால காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு தான் பர்சன்டேஜ், எக்ஸ்பெண்டிச்சர் பர்சன்டேஜ், எவ்வளவு சேலுக்கு, இவ்வளோ சேலுக்கு எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ டி காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், டேஷ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்க்ளோஸ் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஏ ட்ரையல் பேலன்ஸ், பி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சி பேலன்ஸ் ஷீட், டி இன்கம் ஸ்டேட்மெண்ட். சி பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுதான் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்கும். தேர்டு ஒன், disclose accounting information. A balance sheet, B trading account, C profit and loss account, D financial statement. Disclose accounting information. Accounting information எதில் கிடைக்கும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில். டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், ஆஃபர்டு ஃபுல் டயக்னோசிஸ் ஆஃப் த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். ரெண்டுத்தையும் எப்படி கொடுக்கும்? ஆஃபர்டு ஃபுல் டயக்னோசிஸ், ஒரு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ரெண்டுத்தையுமே. அது என்ன? ஏ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பி பேலன்ஸ் ஷீட், சி ஃபைனல் அக்கௌண்ட், டி அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதனால் டி அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ஸ்டடி ஆஃப் த ட்ரெண்ட் ஆஃப் த சேம் ஐட்டம்ஸ் ஆஃப் 2 or more பேலன்ஸ் ஷீட். அதுக்கு பேர் ஏ காமன் சைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பி காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட், சி கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், டி கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட். ரெண்டு மூணு பேலன்ஸ் ஷீட்டை வச்சு கம்பேர் பண்ணி போடுறதுக்கு பேர் ட்ரெண்டை வச்சு பார்க்குறதுக்கு பேர் டி கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் அசட் டு டோட்டல். ஏ காமன் சைஸ் P&L அக்கௌண்ட், பி காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட், சி கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், டி ட்ரெண்ட் அனாலிசிஸ். எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் அசட் டு டோட்டல். டோட்டலுக்கு ஒவ்வொரு அசட்டும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு பேர் பர்சன்டேஜ். பி காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டில். செவன்த் ஒன், ratios of different items for various periods are calculated and compared. அதுக்கு பேர் என்ன? ஏ காமன் சைஸ், பி கம்பேரிட்டிவ், சி ட்ரெண்ட் அனாலிசிஸ், டி ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ், அதனால் டி ரேஷியோ அனாலிசிஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், யார்ட் ஸ்டிக் விச் மெஷர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். யார்ட் ஸ்டிக் என்ன? ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், பி ரேஷியோ, சி ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ், சி டி கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். அதுக்கு பேர் தான் 2 வேரியபிளை என்ன அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து காமிக்கிற யார்ட் ஸ்டிக் வந்து பி ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். 9, த ரேஷியோ விச் டெபிசிட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஐட்டம், one of which is drawn from the balance sheet and the other from the revenue account. அப்படி இருந்ததுன்னா ஒன்று வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் இன்னொன்று வந்து ரெவென்யூ அக்கௌண்ட்லேருந்தும் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட பேலன்ஸ் ஷீட்டு அந்த ரேஷியோவுக்கு பேர் என்ன? 2 ஐட்டம், ஒன்று பேலன்ஸ் ஷீட் ஐட்டம், இன்னொன்று ரெவென்யூ அக்கௌண்ட். அது வந்து ஏ கரண்ட் ரேஷியோ, பி ஈக்விட்டி ரேஷியோ, சி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, டி டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டாஸுக்கும் டர்ன் ஓவருங்கிறது சேல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. இது ரெவின்யூவில் வரும், இது வந்து அசட்டில் வரும்.
ஸோ டி டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது கரெக்டான இது. 10th ஒன், த ரேஷியோ ஆஃப் லிக்யூட் அசட் டு கரண்ட் லயபிலிட்டிஸ். லிக்யூட் அசட்டோட கரண்ட் லயபிலிட்டி ரேஷியோ அது ஏ குயிக் ரேஷியோ, பி கரண்ட் ரேஷியோ, சி அப்சல்யூட் லிக்யூட் ரேஷியோ, டி கம்பைன்டு ரேஷியோ. அந்த ரேஷியோவுக்கு பேர் ஏ குயிக் ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th ஒன், வெர்டிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ நோன் as ஏ டைனமிக் அனாலிசிஸ், பி ஸ்டாட்டிக் அனாலிசிஸ், சி எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ், டி இன்டர்னல் அனாலிசிஸ். வெர்டிக்கல் அனாலிசிஸ் இன்னொரு பேர் வந்து பி ஸ்டாட்டிக் அனாலிசிஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th ஒன், த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் டு டிஸ்க்ளோஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஆர் நோன் as. accounting information are known as A comparative statement, B common size statement, C financial statement, D none of the above. Accounting information disclose பண்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் C financial statements. 13, dash gives a diagnosis of the profitability and financial position. அதுதான் A analysis of financial statement, B preparation of financial statement, C construction of statement, D none of the above. ஸோ இதான் டயக்னைஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட்டபிலிட்டி, ஃபினான்ஷியல் பொசிஷன் எல்லாத்தையும் டயக்னைஸ் பண்ணணுன்னாக்க அதுக்கு பேர் வந்து ஏ அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். 14th, டேஷ் ஹெல்ப்ஸ் இன் ட்ராயிங் இன்ஃபரன்சஸ் ஆஃப் கன்க்ளூஷன். என்ன? ஏ அனாலிசிஸ், பி இன்டர்பிரட்டேஷன், சி கம்பேரிசன், டி நன் ஆஃப் த எபோவ். இன்டர்பிரட்டேஷனுங்கிறது தான் ஏ பி இன்டர்பிரட்டேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 15th, டேஷ் எஸ்டாப்ளிஷஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டிஃபரண்ட் இண்டிவிஜுவல் ஐட்டம் விச் சேம் காமன் ஐட்டம்ஸ். அது வந்து இண்டிவிஜுவல் ஐட்டம் சேம் காமன் ஐட்டம். அதுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு பேர் ஏ காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், பி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், சி ட்ரெண்ட் அனாலிசிஸ், டி கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் ஏ காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.